நான் உங்க அடிச்சிருந்தார். என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம நாடகோஷியோட கூட்டணி கட்சியில இருக்க தொல் திருமாவளவன் ரொம்ப ரொம்ப நாகரிகம், முறைச்சு பார்த்தாரா அடிச்சாங்க. யாரு முறைச்சு பார்த்ததுனாலதான் அடி வாங்கினா. நாங்க வந்து எந்த நல்லா கேட்டுக்கோங்க, நம்ம சவுக்கு சங்கர் சொல்லியிருக்காரு. அப்புறம் ஒரு பொண்ணு, அது ஒரு ரீல்ஸ்ல பார்த்தேன் சரிங்களா, இன்ஸ்டாகிராம்ல. என்னன்னா கரெக்டா கேட்டிருக்காங்க ஒரு 2 பேர் நான் பார்த்த வரைக்கும். என்னன்னா யாருமே வந்து எந்த ஜாதின்னு கேட்கல. அந்த சவுக்கு சங்கரும் சரி அந்த பொண்ணும் சரி யாருமே கேட்கல சார். ஸோ அந்த மீடியா நண்பர்கள் யாராச்சும் பத்திரிகையில பேட்டி கேட்டாங்களா, ஜாதியை சொல்லி அடிச்சிங்களா இல்ல வேற ஜாதியா, ஒண்ணுமே கேட்கல. அடி வாங்கணும்னு சொல்ல, இன்னைக்கு ஜாதி பேரை சொல்லிதான் அடிச்சாங்கன்னு சரிங்களா. அடிச்சவங்க சொல்ல இவன் எந்த ஜாதி, அவன் எப்படி இந்த ஜாதியில இருக்கவங்க எங்களை முறைச்சு பார்க்க, அது அப்படி சொல்ல சரிங்களா. எதுக்கு நீங்க முந்திரி கொட்டை தரமா நீங்களே வந்து வாலண்டியர் அப்பீர் ஆகிங்க, நாங்க தான் தப்பு செஞ்சோம் இதுக்காக தான் அடிச்சோன்னு சொல்லாத மாதிரி. அவன் எந்த ஜாதின்னு தெரியல அதனால அடிக்கல. ஏன் சொல்ற, எதுக்கு சொல்ற, அவன் மேல தப்பா இருந்தா அவன் சொல்லவே இல்லை இந்த ஜாதின்னு, அடிச்சோன்னு சொல்ல. நீ எதுக்கு முந்திரி கொட்டை தரமா முந்திக்கிற. அதை விட்டு இப்ப தமிழ்நாடு பார் கவுன்சில் வந்து குழு அமைச்சு இவங்க மேல போராட்டம் பண்ணதுனால, எல்லா வேலையும் நடந்ததுக்கு அப்புறம், எல்லா போராட்டங்களும் பண்ணதுக்கு அப்புறம் எஃப்ஐஆர் கண் துடைப்பு சரிங்களா. ஒரு கேள்வி இல்ல தொழில் திருவாளர் மேல. இதுக்கு சார் அடிச்சிங்க தப்பா இல்லையா, பகிரங்கமா பொதுமக்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்ல. எஃப்ஐஆர் கூட வேணாங்க, பகிரங்கமா எல்லாமே ஆப்போசிட்ல போராட்டம் கேட்டா எல்லா குழு அமைச்சு எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் எஃப்ஐஆர் பிளஸ் கண் துடைப்புனால அவங்க விடுதலை சிறுத்தை கட்சி தொண்டர்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட் மேலே இருக்க எஃப்ஐஆர். எப்படி மேட்டராங்க பாருங்க. நீ கம்ப்ளைண்ட் கொடுத்த அடிக்கடி உதைக்க மாதிரி, நீ கொடுத்த கம்ப்ளைண்ட்னால இன்னொரு கம்ப்ளைண்ட் அடிச்ச வீடியோ பக்காவ தெளிவா இருக்கு. முறைச்சு பார்த்தாண்டீங்க, ஆமா முறைச்சுதான் பார்த்தான். முறைச்சு பார்த்தா நீ முறைச்சு பாரு, எதுக்கு அடிச்ச, நீதான் ஃபர்ஸ்ட் கை வாங்கியிருக்கா கிளீனா தெரியுது. உடனே மழுப்பாத. அவன் கெட்டவாள் திட்டினா உள்ள இருந்து எனக்கு காருக்குள்ள இருந்து எங்க வீட்டுல எங்க ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து எனக்கு கேட்டுச்சான். இங்க மெட்ராஸைக்குள்ளே கேட்டான். நான் வந்து ராமேஸ்வரம் இல்லாட்டி கன்னியாகுமரி இல்ல ராஜஸ்தான்ல இருந்து எனக்கு கேட்டுச்சு அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா நீங்க அப்பட்டமான பொய். உடனே வந்து அவன் முறைச்சு பார்த்ததுனால அடிச்சான்னு சொன்னது தப்பு, அதே தப்பு. பிளஸ் அவன் என்ன ஜாதி தெரியான்னு சொன்னது நிறைய தப்பு. நீங்க தான் ஜாதி கலவரத்தை உண்டு பண்ணீங்க. இன்னொன்னுன்னா இதே வார்த்தைய நம்ம அண்ணாமலை சொல்லிருக்கீங்க. அவருக்கு வெளிப்படையா சொல்றாரு, அடிக்கடி உத. நான் வந்து சும்மா இருக்க மாட்டேன். அந்த பையன் போயிட்டான் அடி வாங்கிட்டு. நானு எக்ஸ் போலீஸ் ஆபீசர், கண் கூட லைசன்ஸ் கண் கூட வச்சிருக்கலாம். அதனால தயவு செஞ்சு உங்க வேலைங்கெல்லாம் வாயை முடிக்கிட்டு சுருட்டிக்கிட்டு இருந்துக்கோங்க. எல்லா இடத்துலயும் 5 பேர்லயும் ஒரே மாதிரி இருக்காது. அண்ணாமலை வெளிப்படையா சொல்றாரு, நீ அடிச்சனா அடிக்க அடி 4 அடி சேர்த்து விடுவோம், 2 அடி அடிச்சனா 4 அடி சேர்த்து விடுவோம். தப்பே இல்லை, அவ தப்புன்னு ஒத்துக்கிறாரு. நீ தப்பு நீங்க நானும் தப்புனேன், நீ முறைச்சா நானும் முறைப்பேன். அவர் சொல்லிட்டாரு வெளிப்படையா. நான் அடி 2 அடிக்கு அடிக்கணும்னு நினைச்சேன்னா 4 அடி அடிப்பேன், மிதிக்கணும்னு நினைச்சா 4 மிதி சேர்த்து விடுவோம். அதனால பாய பொத்தி இருந்துவோம். உங்க நாடகோஷ்டி வேலையெல்லாம் யார் அப்பாவிங்க இருப்பாங்களோ அவங்கள்ட்ட போய் காட்டுங்க. இந்த பெனிக்ஸ் ஜெயராஜ் அடிச்சு கொண்டீங்க தெரியுமா, நம்ம அஜித்குமார், இந்த மாதிரி ஆளுங்கள்ட்ட வச்சுக்கோங்க. திருப்பி என்னன்னு கேட்கறவங்கள்ட்ட நீ வாயை பொத்தி இருக்கணும். நீங்க பண்ற கொடூரம் நீங்களே ஒத்துக்கிட்டீங்க சரிங்களா. பிளஸ் நீங்க கூட்டணி கட்சிக்கலாம் நீங்க ஒன்னும் புடுங்கல, என்னத்தை புடுங்கிட்டே போய் ஓட்டு கேட்பீங்கன்னு உங்க கூட்டணியோட தலைவர்கள் அவங்களே ஒத்துக்கிட்டாங்க சரிங்களா. ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம் பாருங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.